அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் வின்னெக்ஸ் கிளாஸ் அகாடமிலேருந்து கீர்த்தனா பேசுகிறேன். இந்த கிளாஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான டேட்டாஸ் தான் பார்க்க போகிறோம். இது எப்போவுமே பார்த்தோம்னா எல்லா எக்ஸாமுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ எடுத்துக்காட்டாக தமிழ்நாட்டோட மரம் என்னன்னு கேட்பாங்க. அதுக்கப்புறமா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மக்களவை தொகுதிகள் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மாதிரி தமிழ்நாடு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான நியூஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இன்னும் நம்ம சேனலை யார் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ந்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். ஃபஸ்ட்டு கொஸ்டின், தமிழ்நாடு இந்தியாவின் 11வது பெரிய மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இந்தியாவில் டோட்டலாக 28 மாநிலங்கள், 8 யூனியன் டெரிட்டரிகள் இருக்குது, யூனியன் பிரதேசங்கள். அதில் பார்த்தோம்னா தமிழ்நாடு 11வது பெரிய மாநிலம். நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா தமிழ்நாடு இந்தியாவிலே இருக்கக்கூடிய 3வது நீளமான கடற்கரை கொண்ட மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா குஜராத்தில் அதிகமான கடற்கரை நீளம் உள்ளது. அடுத்து பார்த்தோம்னா நம்ம ஆந்திர பிரதேசம் சொல்லலாம். 3வது பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாடு பார்த்தோம்னா 3வது நீளமான கடற்கரையை கொண்டுள்ளது. அடுத்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் இப்போது தற்போது உள்ள மாவட்டங்களோட எண்ணிக்கை என்ன அப்படின்னா 38. கடைசியாக சேர்த்த மாவட்டம் என்ன அப்படின்னா மயிலாடுதுறை. அடுத்து பார்த்தோம்னா நம்மளுடைய சட்டமன்ற தொகுதிகள் டோட்டலாக நம்ம தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 234 தொகுதிகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்த பாயிண்ட் அடுத்த பாயிண்ட் மெட்ராஸ் ஹைகோர்ட் எக்ஸாமில் ஒரு டைம் கேட்டாங்க. என்ன அப்படின்னா தமிழ்நாட்டு சட்டமன்ற இப்போது தொகுதிகள் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எவ்வளோ தொகுதிகள் பெற்றால் பெரும்பான்மை உள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னா 118 தொகுதிகள் 234க்கு பெறணும். அப்போது 118 அதுக்கு மேலே வாங்கினா அந்த அந்த கட்சி பெரும்பான்மை உள்ள கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஆட்சி அமைக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இப்போ தான் மக்களவை தேர்தல் நடந்து முடிஞ்சிச்சு. அந்த ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸும் பார்த்துக்கோங்க. அப்போது மக்களவை தொகுதிகள் நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இருக்குது அப்படின்னா 39. அப்போ பார்த்தோம்னா 40 அப்படின்னு சொல்லிட்டு நியூஸில் சொல்லுவாங்க. அது எப்படின்னா 39 பார்த்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு இருக்கக்கூடிய மக்களவை தொகுதி. அடுத்து பார்த்தோம்னா புதுச்சேரி யூனியன் பிரதேசத்துக்கு 1 இருக்குது. அதுதான் 40ன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் பார்த்தோம்னா மொத்தம் 39 தொகுதிகள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா மாநிலங்களவையில் இருக்கக்கூடிய உறுப்பினர்கள் எத்தனை பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க அப்படின்னா நம்மளுடைய தமிழ்நாட்டிலேருந்து 18 பேர் தேர்ந்தெடுக்கப்படுவாங்க. இந்தியாவில் ஃபஸ்ட்டு மாநகராட்சி எங்கே உருவாச்சு அப்படின்னா மெட்ராஸ் மாநகராட்சின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. சென்னை மாநகராட்சி 1988 உருவாச்சு. நெக்ஸ்ட்டு இப்போது தற்போது கரண்ட்டில் 2024 படி எவ்வளோ மாநகராட்சி இருக்குது அப்படின்னா நம்மளுடைய தமிழகத்தில் 24 மாநகராட்சி இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா தமிழகத்திலே அதிக மழை பெறும் பகுதி என்ன அப்படின்னா வால்பாறைக்கு அருகிலே உள்ள சின்ன கல்லாறு அப்படின்ற பகுதியில் தான் தமிழகத்திலே அதிக மழை பெறும் பகுதி. அது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவிலே 3வது, அதாவது ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா மயசென்ட்ரோம் மேகாலயா மாநிலத்தில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா சிறப்புஞ்சி. அதுக்கப்புறம் 3வது இடத்துல பார்த்தோம்னா இந்த சின்ன கல்லாறு அப்படின்ற இடம் தான் இந்தியாவில் அதிக மழை பெறும் 3வது பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ கேட்கலாம் ஃபஸ்ட்டு எங்கே அதிகம் மழை பொழியுது அப்படின்னா மேகாலயா 1.141 மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஓகேங்களா. அடுத்து பார்த்தோம்னா பிச்சாவரம் சடுப்பேரி நிலக்காடு எங்கே இருக்குது அப்படின்னா கடலூரில் இருக்கக்கூடிய சிதம்பரத்துக்கு அருகிலே உள்ளது. நெக்ஸ்ட்டு நம்ம தமிழகத்தில் எத்தனை உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது அப்படின்னா 3. ஆல் ஓவர் இந்தியா பார்த்தோம்னா 18 இருக்குது. அதில் நம்ம தமிழகத்துக்கு 3 உயிர்கோள காப்பகங்கள் இருக்குது. என்ன அப்படின்னா 1 நீலகிரி, அடுத்து மன்னார் வளைகுடா, நெக்ஸ்ட்டு 3வது அகத்தியர் மலை. இந்த அகத்தியர் மலை பார்த்தோம்னா நம்ம கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில் இருக்கும். ஆனாலும் நம்ம இதை தமிழகம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ 3 உயிர்கோள காப்பகங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அடுத்து பார்த்தோம்னா இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். எங்கே நெல் ஆராய்ச்சி மையம் இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் மாவட்டம். அது குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஆடுதுறையில் தான் இருக்குது. ஓகேங்களா. அப்போ நெல் ஆராய்ச்சி மையம் எங்கே இருக்குது அப்படின்னா தஞ்சாவூர் ஆடுதுறையில் உள்ளது. நெக்ஸ்ட்டு பார்த்தோம்னா இந்தியாவில்
நம்ம பார்த்தோம் 11வது பெரிய மாநிலம் தமிழ்நாடு அப்படின்னு பார்த்தோம். இப்போ வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நிலத்தில் வந்து எவ்வளோ சதவீதம் வந்து தமிழகத்துக்கு இருக்குது அப்படின்னா 4% நிலத்தை வந்து கொண்டுள்ளது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மேற்கு தொடர்ச்சி மலையும் கிழக்கு தொடர்ச்சி மலையும் வந்து மீட் ஆகிற இடம் எது அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான். நீலகிரியில் தான் வந்து ரெண்டும் வந்து சந்திக்கும். அப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ள தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிக உயர்ந்த சிகரம் என்ன அப்படின்னா தொட்டபெட்டா. அதோட நீளம் என்ன அப்படின்னா 2637 மீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அப்போ தமிழகத்தில் மிக உயர்ந்த சிகரம் அப்படின்னா தொட்டபெட்டா. அடுத்து வந்து பார்த்தோம்னா தமிழகத்துக்கு வந்து எந்த மழை காலத்தில் வந்து அதிகமாக வந்து மழை தரும் அப்படின்னா வடகிழக்கு பருவக்காற்று. அப்படி நம்ம வந்து பருவக்காற்றை 2 பிரிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தோம்னா என்ன சொல்லலாம், நம்ம தென்மேற்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அடுத்து வந்து பார்த்தோம்னா வடகிழக்குன்னு சொல்லலாம். அப்போ இந்த வடகிழக்கு மூலமாக தான் வந்து நம்மளுக்கு வந்து அதிகமாக வந்து மழை வந்து கிடைக்குது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் வந்து எங்கே வந்து எந்த இடத்துல வந்து நெல் வந்து அதிகமாக உற்பத்தி ஆகும் அப்படின்னா காவேரி டெல்டா பகுதினாலே என்னது அதிகமான தண்ணீர் இருக்கும். அப்போ நெல்லுக்கு வந்து அந்த நல்லா அதிகமாக நல்லா தண்ணி இருக்கிற இடத்துல நல்லா அதிகமாக வளரும். அப்போ காவேரி டெல்டா பகுதியில் தான் வந்து அதிகமான நெல் உற்பத்தி ஆகுது. அதனால தான் என்ன சொல்கிறாங்க, தமிழ்நாட்டோட நெல் களஞ்சியம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காவேரி டெல்டாவை சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இது வந்து இப்போ குரூப் ஃபோரில் கேட்ட கொஸ்டின்னு நம்ம இதுவில் கூட எதிர்பார்க்கலாம். நம்மளுடைய மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் என்ன அப்படின்னா 2018ஆம் ஆண்டை வந்து இந்தியாவில் வந்து தேசிய திணை ஆண்டாக வந்து அறிவிச்சிருப்பாங்க. ஓகேங்களா. அதுக்கப்புறமா சர்வதேச திணை ஆண்டா இன்டர்நேஷ்னல் மில்லட்ஸ் இயர் அப்படின்னு சொல்லிட்டு 2023 வந்து அறிவிச்சிருப்பாங்க. அப்போ ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா வந்து இந்தியா வந்து எப்போ தேசிய திணை ஆண்டாக அறிவித்தாங்க அப்படின்னா 2018. இதுவே வந்து சர்வதேச திணை பயிர் ஆண்டு எப்போ அப்படின்னா 2023. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா தென்னிந்தியாவின் மான்ஸ்டர் அப்படின்னா கோயம்புத்தூர் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்மளுடைய ஏஷியாவின் டெட்ராய்ட் அப்படின்னா வந்து நம்மளுடைய சென்னை சொல்லலாம். அது மாதிரி இருக்கக்கூடிய டேட்டாஸ் வந்து நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். அடுத்து வந்து நாட்டில் வந்து பட்டு உற்பத்தியில் வந்து தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல வந்து வகிக்குது. இதுவே வந்து பார்த்தோம்னா காஞ்சி பட்டு வந்து ரொம்ப அதிகமாக தனித்துவம் வாய்ந்த பட்டு காஞ்சி ஆரணி பட்டுலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நெக்ஸ்ட் வந்து 2011 மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி நம்ம தமிழ்நாட்டில் வந்து பார்த்தோம்னா எவ்வளோ மக்கள் அடர்த்தி இருக்கிறாங்கன்னா 555 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இதுவே வந்து நம்ம இந்தியாவோட சராசரி மக்கள் அடர்த்தி எவ்வளோ அப்படின்னா 383 இருக்குது. ஆனால் நம்மளுடைய தேசிய சராசரியை விட நம்மளுடைய தமிழகம் எவ்வளோ இருக்குது, அதிகமாக இருக்குது, 555 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இது என்ன டேட்டா அப்படின்னா 2011 கணக்கெடுப்பின் படி தான். இன்னும் வந்து 2021 கணக்கெடுப்பு நடத்தி இருக்கணும், வெளியிட்டு இருக்கணும். ஆனால் வந்து கொரோனானால் இன்னும் வெளியிடல. அதனால் நம்ம 2011 சென்சஸ் ரிப்போர்ட்டு தான் வந்து இப்போ நம்ம படிக்கிறோம். அடுத்து வந்து பார்த்தோம்னா அதே மாதிரி எந்த மாவட்டத்தில் வந்து அதிகமாக வந்து மக்கள் அடர்த்தி இருக்கிறாங்க அப்படின்னா சென்னையில் தான் வந்து அதிகமாக வந்து மக்கள் அடர்த்தி இருக்கிறாங்க. எவ்வளோ அப்படின்னா கிட்டத்தட்ட 26,000 பேர் வந்து இருக்கிறாங்க. 26,000க்கும் மேற்பட்ட பேர் வந்து ஒரு சதுர கிலோமீட்டரில் இருக்கிறாங்க. அடுத்து வந்து குறைவாக மக்கள் அடர்த்தி உள்ள மாவட்டம் என்ன அப்படின்னா நீலகிரி மாவட்டம் தான். அப்போது அதிகம்னா சென்னை அப்படின்னு சொல்லலாம், குறைவுனா நீலகிரி. அடுத்து வந்து பாலின விகிதத்தில் வந்து அதாவது 1000 ஆண்களுக்கு பெண்கள் வந்து எவ்வளோ இருப்பாங்க அப்படின்னா பாலின விகிதத்தில் எந்த மாவட்டம் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நீலகிரி மாவட்டம். கிட்டத்தட்ட 1000 ஆண்களுக்கு வந்து பார்த்தோம்னா 1041 பெண்கள் இருக்கிறாங்க. இதுவே வந்து குறைவான பாலின விகிதம் இருக்கக்கூடிய மாவட்டம் என்ன அப்படின்னா தருமபுரி மாவட்டம். என்ன அப்படின்னா 1000 ஆண்களுக்கு வந்து கம்மியாக வந்து 946 பெண்கள் மட்டுமே இருக்கிறாங்க. ஓகேங்களா. இதுவே வந்து நம்ம கல்வி அறிவு பார்த்தோம்னா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா தமிழகம் வந்து நல்ல ஒரு இடத்துல இருக்குது. கல்வியை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து 80.33% வந்து பார்த்தோம்னா கல்வி அறிவில் இருக்கிறோம். அப்போ வந்து பார்த்தோம்னா எங்கே வந்து அதிகமாக கல்வி அறிவு இருக்குது அப்படின்னா உள்ள மாவட்டம் அப்படின்னா லிட்ரஸி ரேட்டு கன்னியாகுமரி தான். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தான் வந்து ஃபஸ்ட்டில் இருக்குது. இதுவே வந்து மிக குறைவாக இருக்கக்கூடிய மாவட்டம் லிட்ரஸி ரேட்டில் அப்படின்னா தருமபுரி மாவட்டத்தில் தான் வந்து லிட்ரஸி ரேட் வந்து கம்மியாக இருக்குது. அடுத்து வந்து பார்த்தோம்னா நம்ம தமிழகத்தில் வந்து 4 முக்கியமான சர்வதேச
விமான நிலையங்கள், அதாவது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, திருச்சிராப்பள்ளி. நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய சர்வதேச விமான நிலையம் வந்து பார்த்தோம்னா 3வது பெரிய விமான நிலையம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா மும்பையில் இருக்கக்கூடிய சத்ரபதி சிவாஜி விமான நிலையம் தான் வந்து பெரிய விமான நிலையம். செகண்ட் வந்து பார்த்தோம்னா புதுடெல்லியில் இருக்கக்கூடிய விமான நிலையம். அடுத்து 3வது வந்து நம்ம சென்னையில் இருக்கக்கூடிய இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா தூத்துக்குடி, அதுக்கப்புறமா சேலமில் வந்து பார்த்தோம்னா உள்நாட்டு விமான நிலையங்கள், அதாவது நம்ம இந்தியாவுக்குள்ளேயே போகக்கூடிய விமானங்கள் வந்து இருக்கும். இதுவே வந்து இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் பன்னாட்டு விமான நிலையம்னு கேட்டாங்கன்னா 4. அது என்னென்னா சென்னை 1, மதுரை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி அதாவது திருச்சி. அடுத்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மிக நீளமான தேசிய நெடுஞ்சாலைனா NH44. இதுவே வந்து மிக குறைவான நீளம் கொண்ட தேசிய நெடுஞ்சாலை அப்படின்னா NH785. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து 3 பெரிய துறைமுகங்கள் வந்து இருக்குது. என்ன அப்படின்னா சென்னை, எண்ணூர், தூத்துக்குடி. ஓகேங்களா, இதுதான் வந்து 3 மிகப்பெரிய துறைமுகங்கள் நம்மளுடைய தமிழகத்தில் இருக்குது. நம்ம தமிழகம் ஆல்ரெடி பார்த்தோம். நம்ம கடற்கரையில் வந்து நீளம் 8வது மிகப்பெரிய மாநிலமாக இருக்கிறோம், 3rd. அப்போது அதே மாதிரி 3 துறைமுகங்கள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா நம்ம சென்னை வந்து பார்த்தோம்னா ஒரு செயற்கை துறைமுகம். அப்போ கேட்பாங்க நம்மளுக்கு கொஸ்டின், சென்னை வந்து ஒரு இயற்கை துறைமுகமா இல்லைனா செயற்கை துறைமுகமா அப்படின்னு கேட்டாங்கன்னா இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக மேன்மேட், அதாவது செயற்கை துறைமுகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். இது வந்து பார்த்தோம்னா இந்தியாவில் வந்து 2வது மிகப்பெரிய துறைமுகம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழகத்தில் வந்து 15 சிறிய துறைமுகங்கள் வந்து செயல்படுது. அடுத்து வந்து பார்த்தோம்னா சடன் ரயில்வேக்கு வந்து தலைமையிடமாக வந்து நம்மளுடைய சென்னை தான் வந்து திகழுது. அடுத்து வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக என்ன பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய மாநில சின்னங்கள்லாம் வந்து பார்க்க போகிறோம். இப்போ வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய மாநில மரம் என்ன அப்படின்னா பனை மரம் தான் நம்மளுடைய மாநில மரம். அடுத்து வந்து பார்த்தோம்னா மலர், நம்மளுடைய மாநில மலர் என்னன்னா செங்காண்டல். பறவைன்னு கேட்டாங்கன்னா மரகத புறா. ஓகேங்களா, புறா வகையில் இருக்கக்கூடிய மரகத புறா தான் வந்து நம்மளுடைய மாநில பறவை. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா விலங்குன்னு கேட்டாங்கன்னா நீலகிரி வரையாடு. ஓகேங்களா, நீலகிரி வரையாடு தான் நம்மளுடைய மாநில விலங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா பட்டாம்பூச்சி வகை என்ன அப்படின்னா நம்மளுடைய மாநில பட்டாம்பூச்சி தமிழ் மரவன். மாநில விளையாட்டு என்ன அப்படின்னா நம்மளுடைய கபடி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா ஃப்ரூட் என்ன அப்படின்னா பலாப்பழம் தான் நம்மளுடைய மாநில பழம். நெக்ஸ்ட்டு இந்த கொஸ்டினும் வந்து நம்மளுடைய குரூப் 4 கேட்டிருந்தாங்க. தமிழ் மொழி வந்து பார்த்தோம்னா 2004 ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட்டு செம்மொழியாக அறிவிக்கப்பட்டுள்ள கிளாசிக்கல் லாங்குவேஜ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அறிவிக்கப்பட்டுள்ள மொழி என்ன அப்படின்னா நம்மளுடைய தமிழ் மொழி. இயர் கேட்டாங்கன்னா 2004. அதுக்கப்புறமா வந்து பார்த்தோம்னா அரசு முத்திரை வந்து பார்த்தோம்னா ஸ்ரீவில்லிபுத்தூரில் இருக்கக்கூடிய கோவில் கோபுரம் தான் வந்து நம்மளுடைய அரசு முத்திரையாக வந்து இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மாநில நடனம் நம்மளுக்கெலாம் தெரியும். என்ன நடனம் அப்படின்னா பரதநாட்டியம். அதுக்கப்புறமா இப்போ வந்து தற்போது 2024 படி இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுடைய ஆளுநர் யார் அப்படின்னா RN ரவி. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோம்னா இன்னொரு கொஸ்டினும் கேட்பாங்க, யார் வந்து முதலமைச்சர் அதுக்கப்புறமா அமைச்சரவை குழு வந்து நியமிப்பாங்க அப்படின்னா வந்து அதாவது பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்க அப்படின்னா ஆளுநர் தான் வந்து பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பார். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்குது பார்த்தீங்களா, மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து பல்கலைக்கழகத்துக்கும் இவங்க தான் வந்து வேந்தராக வந்து செயல்படுவாங்க. அதுக்கப்புறமா வந்து நம்மளுடைய மாநிலத்தோட கேபிட்டல் என்னன்னா நம்ம சென்னை தான் வந்து கேபிட்டலாக இருக்குது. நெக்ஸ்ட் வந்து சிஎம் யார் அப்படின்னா MK ஸ்டாலின் அவர்கள். ஓகேங்களா, இதோட வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டு ரிலேட்டடாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்டான நியூஸ் எல்லாமே வந்து பார்த்துட்டோம். அடுத்து வந்து உங்களுக்கு என்ன டாபிக் வேணும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம தொடர்ச்சியாக போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். நன்றி, வணக்கம்.